பக்தி கேட் நேயர்களுக்கு வணக்கம். நான் கஜலட்சுமி. நம்ம இப்போ வரக்கூடிய மாலி அமாவாசையை பற்றி பார்க்க போகிறோம். மாலி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா, செப்டம்பர் மாதம் மாலி அமாவாசை வருது. மாலி அமாவாசை அப்படி என்னன்னா, மாலி அப்படின்றது மிகப்பெரியது, பெரியவங்க, முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையார், இவங்க எல்லாரையும் குறிக்கக்கூடியது தான் மகா அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம மகா பெரியவரையுமே நம்ம அப்படி தான் சொல்லுவோம். அமாவாசைன்றது வருடத்தில் 12 அமாவாசை நமக்கு வரும். அதில் நம்ம 12 அமாவாசை கும்பிட முடியாதவங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம தவற விட்டவங்க, இந்த மாலி அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களை, நம்ம 3 தலைமுறை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம பித்ரு எள்ளும் தண்ணியும் இறைச்சி பித்ரு கர்மா செஞ்சுட்டு அதற்கப்புறம் நம்ம வணங்கணும். அவங்களுக்கு பிடித்த உணவு, துணி இதெல்லாம் வச்சு வணங்கணும், தானம் கொடுக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி முன்னோர்களை வணங்குறதுக்கு நமக்கு 365 நாளும் வணங்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. முடியாதவங்க 90 நாளாவது வணங்கணும்னு சொல்லுது. அதுவும் முடியாதவங்க இந்த 12 நாள், வருடத்தில் 12 நாள், அதுவும் முடியாதவங்க, மறந்தவங்களுக்கு மாலி அமாவாசைன்னு சொல்லி பழமொழியே இருக்குது. அதாவது இறந்தவங்களோட திதி நமக்கு தெரியல அப்படின்றவங்க இந்த மாலி அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து அவங்க முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணியை இறைக்கும் போது, அந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கும் போது அவங்களோட பசி தீரும் சொல்லி ஐதீகமாக சொல்லப்பட ஒரு விஷயமாக இருக்குது.